Money is very very important, but it's not everything. You can't replace everything with money. நீங்கள் இப்போ புதுசாக கல்யாணம் ஆயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 1 இயரோ 2 இயரோ உங்கள் ஒய்ஃபோட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் இருக்கே, அது வந்து ப்ரீசியஸ். அதை வந்துட்டு மணியால் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இந்த சமயத்தில் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த டைமை நீங்கள் வந்துட்டு இழந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு காலத்துக்கும் கிடைக்காது, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அதே சமயம் உங்கள் பையன் வளர்கிற அந்த டைம் இருக்கே, அந்த வளர்கிறத பார்க்குற அந்த டைம், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைம் இருக்கே, அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரீசியஸான ஒரு விஷயம். நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. இந்த மாதிரியான சமயத்துலலாம் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறத விட இந்த மாதிரியான டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த டைமில் நம்ம அவைலபிளாக இருக்கிறது அப்படிங்கிற சாய்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதுதான் ரொம்பவே வயசான சாய்ஸ். பணம் முக்கியம்தான், ஆனால் அதை விட அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்கே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போது இந்த சமயத்தில் வந்துட்டு பணமும் ரொம்ப முக்கியம். பட் இந்த டைப்பில் நம்ம அவைலபிளாக இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, சிம்பிள் 80-20 ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம். உங்களோட முக்கியமான அந்த 20% எஃபோர்ட் தான் உங்களோட 80% இன்கம்க்கு காரணமாக இருக்கும். அதனால் அந்த 20% எஃபோர்ட்டை மட்டும் போட்டுட்டு 80% இன்கம் போதும் அப்படின்னு நினச்சி மிச்சம் இருக்கிற டைமை உங்கள் ஃபேமிலியோட, உங்கள் புள்ளக்குட்டிங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த சமயம் கடந்ததுக்கப்புறம் கூட நம்ம வந்துட்டு நம்மளோட எஃபோர்ட்டை அதிகப்படுத்திட்டு நம்மளோட இன்கம்மை அதிகப்படுத்திக்கலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், இது உங்களுக்கு வந்து பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன், 20% எஃபோர்ட்லேயே உங்களுக்கு 80% இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பரேட்டோ பிரின்சிபலை இந்த சமயத்தில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 20% எஃபோர்ட் போடுங்க, உங்களோட 80% பொட்டன்ஷியலை ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் 80% இன்கம்மை ஏர்ன் பண்ணுங்கள். 100% இன்கம்க்காக நீங்கள் வந்துட்டு 80% எஃபோர்ட்டை போட்டுட்டு உங்கள் டைமை வந்து ப்ரீசியஸான அந்த டைமை வந்துட்டு நீங்கள் இழந்துடாதீங்க.